இந்த செய்தியை வழங்குபவர்கள் குளித்து கும்மாலமிட போகோலேண்ட், குழந்தைகளை குஷிப்படுத்திட கருடா பார்க், குடும்பத்தோடு படகு சவாரிக்கு போட் ஹவுஸ், போகோலேண்ட், உசுட்டேரி, புதுச்சேரி. புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கான அனைத்து வாக்கு எண்ணிக்கை மையங்களிலும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி ஏற்பாடுகள் நடைபெறுவதாக ஆட்சியர் குலோத்துங்கன் தகவல் தெரிவித்துள்ளார். இந்திய தேர்தல் ஆணையத்தினால் வெளியிடப்பட்ட அட்டவணையின்படி புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனம் பிராந்தியங்களில் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளையும் உள்ளடக்கிய புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கான வாக்குப்பதிவு 19/4/2024 அன்று நடைபெற்றது. மேலும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த பிராந்தியத்தில் உள்ள வாக்கு எண்ணும் மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பில் 24 மணி நேர கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அட்டவணையின்படி 7ஆம் மற்றும் கடைசி கட்ட வாக்குப்பதிவு 1/6/2024 அன்று முடிவடைந்த பின்னர் இந்திய தேர்தல் ஆணையத்தினால் அறிவிக்கப்பட்ட வாக்கு எண்ணிக்கை நாளான 4/6/2024 அன்று 8 மணிக்கு புதுச்சேரி மக்களவை தொகுதிகளிலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் எனவும், மேலும் புதுச்சேரி பிராந்தியத்தில் வாக்கு எண்ணிக்கையானது லாஸ்பேட்டையில் உள்ள மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரி மற்றும் மகளிர் பொறியியல் கல்லூரி ஆகிய 2 மையங்களிலும், காரைக்கால் மாவட்டத்தில் அறிஞர் அண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலும், மாஹே பிராந்தியத்தில் ஜவஹர்லால் நேரு அரசு மேல்நிலைப் பள்ளியிலும் மற்றும் ஏனம் பிராந்தியத்தில் டாக்டர் SRK அரசு கலைக் கல்லூரியிலும் 12 துணை தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் மேற்பார்வையில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளதாகவும், மேலும் புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கையினை கண்காணிக்க ஒரு பொது மேற்பார்வையாளர் மற்றும் 12 பார்வையாளர்கள் இந்திய தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளதாகவும் ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். மேலும் புதுச்சேரி மாநிலத்தின் 4 பிராந்தியங்களிலும் உள்ள அனைத்து வாக்கு எண்ணிக்கை மையங்களிலும் வாக்கு எண்ணிக்கை கண்காணிப்பாளர், வாக்கு எண்ணிக்கை உதவி கண்காணிப்பாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் என மொத்தம் 1002 பேர் பணியமர்த்தப்பட்டுள்ளதாகவும், வாக்கு எண்ணிக்கை அதிகாரிகளுக்கான 2 கட்ட பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் புதுச்சேரி மக்களவை தொகுதிகளுக்கான அனைத்து வாக்கு எண்ணிக்கை மையங்களிலும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி வாக்கு எண்ணிக்கை மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு, வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு 100 மீட்டர் தூரத்திற்குள் வாகன போக்குவரத்து தடை செய்யப்படுவதாகவும், வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாளான 4/6/2024 முழுவதும் அனைத்து மதுபான கடைகளும் மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாளில் புதுச்சேரி மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் மாவட்ட மற்றும் வட்டார அளவிலான செயலாக்க நடுவர் மற்றும் காவல்துறை அதிகாரிகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். வர முடியும். ஜூன் 4 அன்னைக்கு மார்னிங் 6:30 கேண்டிடேட், அவங்களோட ஏஜென்ட்ஸ், அப்சர்வர்ஸ், ஆர்வ முனிவர எல்லா ஸ்ட்ராங் ரூமும் ஓபன் பண்ணிட்டு காலையில 8 மணிக்கு கவுண்டிங் ஆஃப் த ஓட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வந்து நம்ம பாண்டிச்சேரியில ஒரு 8 ஏஆர்ஓஸ் இருக்காங்க. ஸோ 8 கவுண்டிங் ஹால் இருக்கு. அது இல்லாம ஒரு ஆர்ஓ கவுண்டிங் ஹால் இருக்கும். ஸோ ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கவுண்டிங் ஹால்ல போஸ்டல் பேலட்ஸ் எல்லாம் எண்ணப்படும். மற்ற கவுண்டிங் ஹால்ல இவிஎம்ஸ் மிஷின் வந்து எண்ணுவோம். ஸோ நம்மளுடைய வெற்றி முடிவு வந்து நம்ம ப்ராபப்லி நம்ம ஒவ்வொரு கவுண்டிங் ஹாலையும் சைமல்டேனியஸா நம்ம ஒவ்வொரு அசம்பிளி செக்மெண்ட் என்றதால ஒரு ஈவினிங் 6 to 7 போல நம்ம முடிவு தெரியும்னு எதிர்பார்க்கிறோம். உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.